ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் பெரட்டி அதை பொரிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மீன் எடுத்துக்கணும். எந்த மீனாக இருந்தாலும் ஓகே. அதுக்கு இந்த மாதிரி மீன் எடுத்துக்கணும். நான் இப்போ எடுத்துருக்கிறது கிழங்கா மீன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், சால்ட் உப்பு. அடுத்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா, உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பூண்டை நச்சு அதை கூட போட்டு இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டை போட்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பிரட்டிக்கணும். இந்த அளவுக்கு லைட்டாக பிரட்டிட்டு இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பிரட்டிக்கணும். தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கணும். நல்லா பிரட்டிக்கணும். எல்லா பக்கட்டும் மசாலா இதாகிற மாதிரிக்கு இஞ்சி பூண்டும் மிளகாத்தூளும் நல்லா மசாலா இதாகிற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கணும். இந்த மாதிரி பிரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மீன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த மாதிரி அடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதில் இப்படி மீனை போட்டுக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. நம்ம பொரிக்கிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஏன்னா வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல எண்ணெயை. அதனால் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா ரீயூஸ் பண்ண முடியாது நம்ம எண்ணெயை. அதனால் இந்தளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது எல்லா மீனையும் பொரிக்கிறதுக்கு சரியாக வரும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.